ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சியோடைய பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இப்போ இந்த வக்ர பயிற்சி என்றைக்கு ஆரம்பிக்குது, குரு என்னைக்கு வக்ரம் ஆகிறாரு அப்படின்னா அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2024 அன்னைக்கு குரு வக்ரம் ஆகிறாரு. இந்த வக்ரம் நிவர்த்தி எப்போ ஆகுது அப்படின்னா 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் வருது. இந்த 4 மாதம் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஏதாவது கிரகம் வக்ரமாக இருக்குது, அதாவது குருவோ அல்லது சுக்கிரனோ ஏதாவது ஒரு கிரகம் வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா பலன் டபுள் மடங்காக உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். மேச ராசியை பொறுத்த வரைக்கும் குரு 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த 2ஆம் இடத்துல இருந்து தான் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த 2ஆம் இடத்துல இருந்து குரு வக்ரம் ஆகிறாரு. உங்களுக்கு இந்த குரு வக்ரம் ஆகிறதுனால என்ன இது அப்படின்னா, கடன் அப்படிங்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் இந்த 4 மாதம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா கடன் இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல டக்குன்னு மேலே வரக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்குங்க. தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றம் இருக்குது. நீங்கள் இதுவரைக்கும் ஏதாவது உங்களுக்கு தடங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ வக்ர பார்வையோடைய குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு தொழில் மூலிமா நல்ல இன்கம்மு, தொழில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகும். பொதுவாகவே சுப கிரகங்கள் வக்ரம் அடையும் போது எக்கனாமிக்கலாக பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க. பொருளாதார ரீதியாக சப்போர்ட் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது வக்ர கிரகங்கள் இருந்தால் இன்னும் டபுள் மடங்கு பலன்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த குரு வக்ரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போடணும், அவ்வளோதான். அதே மாதிரி குரு உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குது. அப்போது ஹெல்த் ரீதியாக, அதாவது சுப கிரகங்கள் எப்போவுமே வக்ரம் அடையும் போது பொருளாதார ரீதியாக உயர்வை கொடுக்கும். அதே நேரத்தில் ஹெல்த் ரீதியாக ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். ஸோ நீங்கள் கவனமாகவும் இருக்கணும். ஹெல்த்தில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசித்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுங்க. சாதாரண பிரச்சனை அது பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் அந்த ஹெல்த்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பஸ்தானத்தில், அதாவது உங்களுக்கு இப்போ 2ஆம் இடத்துல தான் குரு உங்களுக்கு பாக்கியாதிபதி. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதியாக இருக்கார். அவர் குடும்பஸ்தானத்தில் இருக்கார். வக்ரம் அடையக்கூடிய அந்த காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப அமைதியாக குடும்பத்தில் ஏதாவது சப்போஸ் உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைன்னா கூட நீங்கள் இந்த ஒரு 4 மாதம் அமைதியாக போயிட்டீங்க அப்படின்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராது. ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம்ங்கிறது சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. ஸோ அதனால் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏதாவது கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த 4 மாதத்துக்கு. ஸோ அதனால் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம், அதாவது குடும்பம் மூலிமா, அதாவது உங்களோட மனைவி மூலிமாவோ அல்லது கணவன் மூலிமாவோ உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. இவ்வளோ நாளாக ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பண வரவு, பொருளாதார வாழ்க்கையில் மேன்மை அடைகிறது, இதெல்லாம் கிடைக்கும். படிப்பில் ஆர்வம் டைவர்ஷன் ஆகும். ஆர்வம் ரொம்ப குறையும். அதாவது வேறு படிக்க புக் எடுப்பீங்க, ஆனால் வேறு பக்கம் பார்ப்பீங்க. அந்த மாதிரி கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறது, செல்ஃபோன் பார்க்குறது, இந்த மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா படித்தாதான் வாழ்க்கை அப்படிங்கிறத மைண்டில் ஏற்றிக்கிட்டு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எக்ஸாம்ஸுக்கெலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, அதாவது யூபிஎஸ்சி, டிஎன்பிசி இது மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த 4 மாதத்தில் ரொம்ப எஃபர்ட் போட்டு படிச்சிங்க அப்படின்னா உறுதியாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ரேங்க் மார்க்கெல்லாம் கிடைக்கும். அது மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மேச ராசிக்கு இந்த 4 மாதம் கூடுதல் எஃபெக்ட், அதாவது உங்கள் ஜாதகத்தில் வக்ர கிரகம் இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதலான எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா சூப்பரான பலன் கிடைக்குங்க. 6ஆம் இடத்துல இருக்கனால கோர்ட்டு கேஸு வழக்கில் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது உயில் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டில் போயிட்டுருக்கு, இது முடியவே மாட்டேங்குது, எப்போ மேடம் முடியும் அப்படின்னா இந்த வக்ர காலங்களில் அதுக்குண்டான உங்கள் வக்கீல்கிட்ட, உங்கள் லாயர்கிட்ட நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அதை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய காலகட்டமாக இது அமையுது. ஸோ அதனால் அதுவும் இது சூப்பருங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களே ஏதாவது ஒரு சர்ஜரியோ ஒரு கண்டமாக அமைப்பு இருக்குது, அதனால் பார்த்து இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நைட் டைம் ட்ராவலை அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. வேறு வழி இல்லை அப்படின்னா லாங்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா செல்ஃப் டிரைவை அவாய்ட் பண்ணிக்கிட்டு
அதாவது கார்லேயோ அல்லது ட்ரெயின்லேயோ இந்த மாதிரி போயிட்டால் பெட்டராக இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா ஹெல்த்து தான் ரொம்ப ரொம்ப ஏன்னா குரு வந்து 6ஆம் இடத்தையும் பார்க்குது, வக்ர பார்வையோட 6ஆம் இடத்தையும் பார்க்குது, 8ஆம் இடத்தையும் பார்க்குது. ஏன்னா அது சர்ஜரி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையிலையும் கவனம் தேவை. தாயார் வழி சொத்துக்கள் இழுபறியாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இது இருக்குங்க. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல எக்கனாமிக்கல் க்ரோத் இருக்குது, பிஸ்னஸில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது சூப்பரான டைமு. ஈஸியாக நீங்கள் போடக்கூடிய முயற்சிகள் வந்து ஈஸியாக வந்து சீக்கிரமாக ரீச் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். வாய்ப்பு இல்லாதவங்களுக்குலாம் இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வாய்ப்பு தன்னால் தேடி வரும். அதை கப்புன்னு பிடிச்சி வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி. அதே மாதிரி அரசியல் துறை சார்ந்தவங்களுக்குலாம் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயமும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமும் தன்னால் தேடி வருங்க. அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது உங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார், ஏதோ ஒரு ரீசன் அவர் மேலே பேட் நேமோ ஏதோ ஒரு ரீசனால் அது வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி அமையும். இதெல்லாம் வந்து அதிர்ஷ்டம்லாம் திடீர்னு இருக்குது. ஏன்னா குரு வந்து 8ஆம் இடத்தை பார்க்கும்போது திடீர்னு ஒரு வளர்ச்சி. அதே மாதிரி லாட்ரி புதையெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, திடீர்னு ஒரு ஐஸ்வர்யம், ஒரு சம்பத்து, இது மாதிரி வர்றதுக்கு அமைப்புகள் இருக்குது. அதாவது லாட்ரி புதையல் அப்படின்னா என்னென்னா நம்ம எந்த எஃபெக்ட்டுமே போடாமல் நமக்கு திடீர்னு ஒரு பொருளாதாரம், அதாவது பணம் வரக்கூடியதுங்க. அதுக்கு பேர் தான் லாட்ரி புதையல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்குங்க அப்படிங்கிறத நான் மோட்டிவேட் பண்ணலை. அதாவது நீங்கள் எந்த எஃபர்ட்டுமே போடாமல் ஒரு விஷயம் உங்களுக்கு தன்னால் கிடைக்கிது அப்படின்னா அது வந்து லாட்ரி ஜாக்பாட் இதுக்கெல்லாம் சம்மந்தான். அதே மாதிரி பெற்றோர்களுடைய பேச்சை வந்து நீங்கள் மதித்து நடக்கிறீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 9ஆம் அதிபதி. அதே மாதிரி உங்களுடைய பேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல குரு வக்ரமாக இருக்குது. தேவையில்லாத பேச்சுக்கள்னால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விடக்கூடாது. அதாவது முக்கியமாக ஹெல்த்து, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இதிலெல்லாம் கவனமாக இருந்துட்டிங்கனாலே போதும். அதே மாதிரி அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பரான டைமு. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த 4 மாதத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலன்களை போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி. பொருளாதார ரீதியாக மேன்மை அடையலாம். கடன் பிரச்சனையிலேருந்து நிரந்தரமாக நீங்கள் வந்து விடுபடக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த 4 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வருது. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.